வயநாட்டில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவு தற்போது வரையிலும் அல்ல, எந்த காலத்திலும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பெருந்துயரம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்ற போதெல்லாம் அங்கு நடைபெற்ற அந்த கோர காட்சிகளை மக்கள் என்னாலும் மறக்க முடியாத ஒன்று. இந்த நிலையில்தான் மீண்டும் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி அருகே இருக்கக்கூடிய கல்லாடியில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவு காரணமாக சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததால் பல இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் நிலத்தடியில் வாகனங்களும் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை ஒருவர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வயநாடு நிலச்சரிவு என்றாலே யாராலும் மறக்க முடியாத ஒன்று. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவு தான். கிட்டத்தட்ட அதில் நூற்றுக்கணக்கான ஒரு மண்ணில் புதைந்து பலியான நிகழ்வு, சோக நிகழ்வு என்பது எப்போதும் மறக்க முடியாத ஒன்று. வயநாட்டினுடைய சூரல்மலை முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட அந்த கனமழை, அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வீடுகள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்து நூற்றுக்கணக்கான ஒரு பலியான ஒரு கொடுந்துயரம் என்பது ஏற்பட்டது கடந்த 2024ஆம் ஆண்டு. அப்போது முதலே இந்த வயநாடு என்றாலே இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதி என்பதையும் தாண்டி ஒரு அச்சமும் அந்த பகுதி மக்கள் மத்தியில் எப்போதும் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் கேரளா என்றாலே சொர்க்க பூமி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் அளவுக்கான எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் குளிர்ந்த இதமான சூழலாகவும் காணப்படக்கூடிய கேரளாவில் மிக முக்கியமான பகுதிதான் வயநாடு. அந்த வயநாட்டில் கடந்த 2024 ஏற்பட்ட நிலச்சரிவு என்பது அந்த கேரளாவின் மீதான அந்த வயநாட்டின் மீதான பார்வையை ஒட்டுமொத்தமாக அது மாற்றியது. அந்த அளவுக்கு என்றும் ஒரு வடுவாக பதிவான நிகழ்வுதான். இந்த நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் கேரளாவின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக, எல் நினோ தாக்கம் காரணமாக திடீரென்று மழை பொழிவு, திடீரென்று மழை இல்லாத ஒரு நிலை என்று இயற்கை சூழல் என்பது மாறி மாறி வருகின்றது. அதில் மிக முக்கியமாக கேரளாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழையின் போது அதிக மழை பொழிவு பெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது மழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் சில இடங்களில் மழை என்பது பரவலாக இருக்கக்கூடிய நிலையில்தான் கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்திருக்கிறது. மேப்பாடி அருகே இருக்கக்கூடிய பகுதிதான் கல்லாடி என்ற பகுதியில் தான் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சுரங்கப்பாதை கட்டுமான பணி என்பது நடைபெற்று வருகின்றது இந்த கல்லாடி பகுதியில் தான். இந்த கல்லாடி பகுதியில் சுரங்கப்பாதை கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் தான் திடீர் மழை காரணமாக, அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவும் அந்த நிலச்சரிவில் பல இடிபாடுகளிலும் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சரியாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனடியாக மீட்பு குழு அங்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். எத்தனை பேர் அங்கு அந்த பகுதியில் இருந்தார்கள், எத்தனை பேர் அந்த நிலத்தில் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தொடர்ந்து அங்கு இந்த மீட்பு பணிகள் என்பதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது வரை ஒருவர் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக மீட்கப்படுபவர்கள் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கையும் அங்கு தீவிரமாக எடுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் அதிகாரிகளும் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள மீட்பு குழுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால் மீட்பு குழு தீவிரமாக அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஷர்மிளா, ஓடிக்கோ